இப்போ வி பீஸுங்க இது நம்ம 5 வி அடிக்க போகிறோம். இந்த கார்னரில் ஒன்று, இந்த ஸ்டார்டிங்கில் ஒன்று, ரெண்டாக மடக்கி வச்சு சென்டரில் ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சென்டருக்கும் இந்த கார்னரில் ஸ்டார்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்குக்கும் ரெண்டாக மடித்து வச்சு இந்த சென்டரில் ஒன்று போட்டுக்கோங்க. அதே போல் இந்த கார்னரில் மடித்து வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வச்சுட்டு இங்கே சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5. ஸ்டார்டிங்கில் எட்ஜில் சென்டரில் ஒன்று, அந்த ரெண்டுக்கும் சென்டரில், அந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று. இப்போ இந்த கீழ்பட்டி இருக்குல்ல, கீழ்பட்டி இப்படி எடுத்து அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக டேன் கொடுத்துக்கோங்க. டேனிங் கொடுத்துட்டு வி மாதிரி வந்து கார்னல் வந்து நீடில் மட்டும் உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்துட்டு அப்படியே கிளாத்தை ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி வி மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சு அங்கே டேனிங் கொடுத்துக்கோங்க. டேனிங் கொடுத்துட்டு அந்த கார்னல் நிப்பாட்டிட்டு இந்த ரா எட்ஜில் அப்படி மெல்ல பொறுமையாக அடித்து இந்த கார்னர் இந்த பாயிண்ட் வரவும் அப்படியே கிளாத்தை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி வி ஷேப்பில் இந்த கார்னரில் வந்து நீடில் எப்பயுமே உள்ளே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஜஸ்ட்டு வி ஷேப்பில் கிராஸாக அப்படியே குடிச்சு டேன் பண்ணிக்கோங்க. டேன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எட்ஜில் அதே போல் அந்த கார்னரில் அடிச்சுட்டு வாங்க. இந்த டாட் வரப்போ அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. இதே போல் 5 பண்ணிடுங்க.